இந்த முதல் கையெழுத்து அப்படிங்கிறது பலது இருக்கு. எத்தனை முதல் கையெழுத்து அவங்க போட நினைச்சாங்களோ நமக்கு தெரியாது தவிர, எல்லாத்தையும் முதல் கையெழுத்துல நாங்க இது பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுங்க. நேரத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்னா, அது கிடைக்காம போன அளவுக்கு ஒரு அநியாயம் தான் அது. அதான் அடிவயிறு கலங்குது, பயமா இருக்கு, அவ்வளோ வலி, அதாவது வலி நிறைஞ்ச ஒரு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி நம்மளது ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் ஒரு சேஃப்டி இல்லாத விஷயம், ஒரு வன்கொடுமையை பார்க்கணும். இப்போது எனக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணு, குழந்தையாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும், ஒரு பெண்ணு இந்த சமுதாயத்தில் நின்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு 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 கொடூரமான ஒரு அனுபவத்துக்கு அவங்க தலை நிமிர்ந்து அவங்க வந்து அந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா, அது வெறும் குற்றச்சாட்டாக இருக்கும். கிரியேட் அன் என்வாயர்மெண்ட் வேர் த விக்டம் ஃபீல் சேஃப் டு கோ. அந்த என்வாயர்மெண்ட் தான் அம்மா கிரியேட் பண்ணாங்க. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக இருப்பவர் நடிகையும் அஇஅதிமுகவின் துணை கொள்கை பொறுப்பு செயலாளரான செல்வி கௌதமி மேடம் அவர்கள் தான். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு மேடம் உங்களுடைய அரசியல் பயணம் எல்லாம்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பட் அதை விட வந்து இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக தான் எனக்கு டே பை டே தெரியுது. அதில் இந்த டாப் 5 சேலஞ்சஸில் கண்டிப்பாக இது நிற்கும். எல்லாத்தையும் எப்படி ஜெயிச்சு வந்திருக்குன்னா அதே மாதிரி இதுவும் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ரைட் மேடம். ஒரு பெண் அப்படின்றதுனால ஒரு பெண் போராளின்னு கூட உங்களை சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா சேலஞ்சஸை நிறையவே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது, அப்படி இருக்க நிலைமையில் தமிழகத்தில் தற்போதைய பெண்களின் பாதுகாப்பு, விமன் சேஃப்டி எப்படி இருக்குது மேடம்? பெண்களின் பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. இது வந்து எனக்கு ஒரு ஒரு இடம் இருக்குது, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. பேசினா ஒரு 10 பேரில் 4 பேராவது கேட்பாங்க. அந்த ஒரு பொறுப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்ந்து அதோடு சேர்ந்து வர அந்த கடமையை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் பல மேடைகளில் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் ஒரு கேள்விக்குறி மட்டும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது யாராக இருந்தாலும் ஒரு சமுதாயத்தில் வாழும் அத்தனை மக்களும், அதுவும் ஒரு ஜனநாயக சமுதாயத்தில் வாழ்கிற அத்தனை மக்களுக்கும் இன்றைக்கி நான் பாதுகாப்பாக இருக்கேனா, இன்றைக்கி என் குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கா, என் பொண்ணு வந்து காலேஜ் போயிட்டு வர வழியில் பத்திரமா திரும்பி வந்துடுவாளா, இல்லை ஏதாவது பிரச்சனை நடந்தால் நான் வந்து காவல்துறை போய் கேட்டால் எனக்கு வந்து தக்க அந்த நியாயம் கிடைக்குமா, இல்லை அந்த பாதுகாப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத ஒரு சொசைட்டி தான் ஒரு வெற்றிகரமான ஒரு ஆட்சி இருக்குது அப்படிங்கிறது தான், ஒரு நியாயமான ஆட்சி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி இந்த பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய ரேஜிங் டாப்பிக்காக இருக்குது பாருங்கள். தட் இட் செல்ஃப் இஸ் ப்ரூஃப் தட் நம்மளுடைய பாதுகாப்பு, நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற பாதுகாப்போடைய அந்த நிலைமை வந்து பாதாளத்துக்கு போயிருக்கு. ரைட். இப்போ சரி, இந்த மாதிரி பெண்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு நிறைய பேர் வந்து ஆண்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய நியாயம் அந்த பெண்களுக்கு வந்து சரியான நேரத்தில், தட் இஸ் டிலேட் ஜஸ்டிஸ். இல்லை சில சமயத்தில் வந்து டினை ஆகிடுது ஜஸ்டிஸ். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நீதி சரியாக கிடைக்கப்படாமல் இருக்குது. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுங்க. நேரத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்னா அது கிடைக்காம போன அளவுக்கு ஒரு அநியாயம் தான் அது. அதாவது இப்போ நீங்கள் இன்னொரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்க, பழக்க தோஷத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், குற்றச்சாட்டு அப்படின்னா ஒரு அலிகேஷன். இப்போது எனக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணு, குழந்தையாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும், ஒரு பெண்ணு இந்த சமுதாயத்தில் நின்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு 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 கொடூரமான ஒரு அனுபவத்துக்கு அவங்க தலை நிமிர்ந்து அவங்க வந்து அந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா அது வெறும் குற்றச்சாட்டாக இருக்க முடியாது. இல்லை புரியுது. இல்லை, நான் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களை நான் ப்ளேம் பண்ணலை. எல்லா இடத்துலையும் இதே தான் எனக்கு காதலப்படுது. எல்லாருமே இது வந்து யோசிக்காமல் இதை பற்றி பேசிடுறாங்க. இட் கேன் நாட் பி ஒன்லி அன் அலிகேஷன். இதை விட ரொம்ப சீரியஸாக எடுத்து அதுக்கான என்ன க்ரெடிபிலிட்டி கொடுக்கணுமோ கொடுத்து அதுக்கான வேர்ட்ஸ் நம்ம அந்த அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கோர்ட் மூலமாக குற்றவாளின்னு சொல்லணுமேன்றதுனால தான் நான் குற்றச்சாட்டு வந்து நான் அதுதான் சொல்கிறேன். உங்களை நான் குற்றம் சொல்லலை.
எதுக்காக சொல்கிறீங்க அப்படிங்கிறது as a ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறீங்க, அதை வந்து உங்களுக்கு சில வரைமுறை கட்டாயங்கள் இருக்குது, நீங்கள் அப்படி தான் இது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். பட் என்ன ஆகுதுன்னா, இங்கே சமூக வலைதளங்களாக இருந்தாலும் இந்த நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ரொம்ப பயன்படுத்துறதுனால மக்களுடைய சாதாரண பேச்சுக்குள்ளே வந்துடுது. ஸோ சர்டன் திங்ஸ் ஆர் நாட் ஒன்லி குற்றச்சாட்டு, அது நடந்த கொடுமைகள், நடந்த வன்கொடுமைகள். ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம உணர்ந்து வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபைட்டிங் ஃப்ராம் தேர். அதுக்கப்புறம் நியாயம் கிடைக்கதா, அதுக்கப்புறம் குற்றவாளிக்கு தக்க தண்டனை கிடைக்கதா, அதுக்கான நடவடிக்கைகள் வந்து இந்த அரசு வந்து தேவையான அளவுக்கு அந்த தேவையான ஒரு வேகத்தில் எல்லாம் ப்ரோசஸ் படி அவங்க நடத்தி அந்த நியாயத்தை வந்து அந்த விக்டமுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்களாம். ஸோ நம்ம வந்து இந்த இதுக்கு மேலே கூட நம்ம இன்னும் பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகளும் பாலியல் வன்கொடுமையும் இன்னும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்னும் பேசிகிட்டு இருக்கோமேனா எங்கேயோ நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து மீடியாவில் பார்க்குற தகவல்கள் வந்து நிறைய இருக்குது. அதான் அடிவயிறு கலங்குது, பயமாக இருக்குது, அவ்வளோ வலி, அதாவது வலி நிறைஞ்ச ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி நம்மளது ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் ஒரு சேஃப்டி இல்லாத விஷயம், ஒரு வன்கொடுமையை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது மீடியாவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து இந்த ஆட்சி, இந்த அரசாங்கத்துடைய கையில் இருக்கும்போது வெளியில் வர்ற இந்த நம்பர்ஸ் கூட, இந்த டேட்டா கூட உண்மை இல்லைன்னு நான் சொல்லுவேன். எல்லாமே அண்டர் ரிப்போர்ட்டட் தான் நான் சொல்லுவேன். இல்லைங்கிறது அவங்க தான் நிரூபிக்கணும். கரெக்ட்ண்ணா. இப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்களும் பெண்களை சார்ந்த குடும்பத்தினர் யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவங்களுக்கு அங்கே நியாயமான மரியாதை கிடைக்காம அந்த குற்றவாளிகளுக்கு வந்து துணை போகிறார்கள் சில காவல்துறையினர் மற்றும் அரசியல்வாதிகள். புரியுங்களா? அதனாலே வந்து சில பாதிக்கப்பட்ட பெண்கள் போய் அவங்க வந்து they are not able to go and file a complaint in the police station. ஐயோ போனால் நமக்கு வந்து அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் காவல்துறையும் அரசையும் எப்படி பார்க்குறீங்க மேடம்? ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்குங்க. அம்மா ஆட்சியில் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும், வீட்டில் சண்டையாக இருந்தாலும், ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை ஒரு 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 இந்த மாதிரி ஒரு வன்கொடுமையை சந்தித்த ஒரு பெண்ணுக்காக இருந்தாலும் பாதுகாப்பான ஒரு என்வாயன்மெண்ட்டில் அவங்க போய் புகார் கொடுத்து அவங்க அந்த நியாயத்தை தேடி போகிறதுக்கான அந்த பெண் காவல் நிலையங்களை வந்து அம்மா வந்து உருவாக்கினாங்க. இன்றைக்கி அந்த பெண் காவல் நிலையங்களுடைய நிலைமை என்ன, அப்புறம் எத்தனை காவல்துறைகளில் பெண் காவலர்கள் இருக்காங்க? இப்போ நமக்கு தெரிய வந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக் வந்து 9 காவல் நிலையங்களுக்கு ஒரு பெண் காவலர்கள் தான் இருக்காங்க. ஸோ எந்த தைரியத்தோட, எந்த ஒரு நம்பிக்கையோட, என்ன கம்ஃபர்ட்டோட இவ்வளோ வந்து கொடுமையை அனுபவிச்சு, இவ்வளோ நரகத்தை அனுபவிச்சு ஆடி போய் அந்த அந்த பொண்ணு அவங்களுடைய குடும்பமும் எந்த காவல்துறையை தேடி போக முடியும் அவங்களால? சில சிச்சுவேஷனில் யூ ஹாவ் டு கிரியேட் அன் என்வாயர்மெண்ட் வேர் த விக்டம் ஃபீல் சேஃப் டு கோ. அந்த என்வாயர்மெண்ட் தான் அம்மா கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கான பாதுகாப்புக்காக கிரியேட் பண்ணியிருந்த அந்த பெண் காவல்துறைகள் மட்டும் இல்லை, பெண் காவலர்களுடைய எண்கள் வந்து இன்றைக்கி வந்து 9 காவல்துறையில் ஒரு பெண், 9 காவல் நிலையங்களில் ஒரு பெண் காவலர் தான் இருக்காங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கேருந்து வரும்னு கேட்குறேன். தீஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபேக்ட்ஸ் தானே இது. கரெக்ட். ஃபேக்ட் பேசுதுன்னு சொல்லுவாங்க, இது ஃபேக்ட். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பெண் காவலர்னால கூட நடவடிக்கை எடுக்க முடியாத சூழலில் தள்ளப்படுறாங்க அப்படின்னா, ஏன்னா பொலிட்டிக்கல் பிரச்சனை. கண்டிப்பாங்க. இப்போது அந்த ஒரு பெண் காவலர் வந்து எந்த ரேங்க்ல இருப்பாங்க? மேல் அதிகாரி, அந்த அந்த ஒரு பிரான்ச்லேயே அந்த காவல் நிலையத்திலேயே இருக்கிற மேல் அதிகாரிக்கிட்ட எவ்வளோ தான் இந்த ஒரு பெண் காவலரால் எவ்வளோ தான் அடித்து பேச முடியும்? இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? கரெக்ட். ஸோ அந்த பெண் காவலருக்கே எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறதே கேள்விக்குறியாகுது. இப்போது தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே பார்த்திங்கன்னா லா அண்ட் ஆர்டர் வந்து தமிழ்நாட்டில் எப்பயுமே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.
பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு குற்றம் நடந்தால் முதல் ஆளாக போலீஸ் இருக்கிற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு போதை கலாச்சாரம் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து த லா சேஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தள்ளி தான் ஒரு பங்க் கடையில் வந்து சிகரெட் விற்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க பங்க் கடையிலேயே சிகரெட் விற்கிறாங்க. இன்றைக்கி போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, ஒயின் ஷாப்ஸ் நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே வந்து இந்த 2021க்கு முன்னாலேருந்து ஆப்போசிஷனாக இருக்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா ஒயின் ஷாப்ஸு ஃபுல்லாகவே அறவே மூடப்படும் அப்படின்னாங்க. அந்த உடனே முதல் கையெழுத்து, இந்த முதல் கையெழுத்து அப்படிங்கிறது பலது இருக்குது. எத்தனை முதல் கையெழுத்து அவங்க போட நினச்சாங்களோ நமக்கு தெரியாது, தவிர எல்லாத்தையும் முதல் கையெழுத்தில் நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் இன்னைக்கு இன்னும் ஒயின் ஷாப்ஸ் எதுவுமே மூடல, அதிகமாக தான் போயிட்டுருக்கு. லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் இஸ் கான் வெரி வர்ஸ். ரொம்ப மோசமான நிலைமைக்கு பெண்களுக்கு உண்மையிலே பாதுகாப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. வெளி மாநிலத்துலேருந்து உழைக்கிறதுக்கு வராங்க யாருன்னா இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருத்தணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மகாராஷ்டிரா ஆள் ஒருத்தர் வந்து இங்கே ஏதோ வேலை செய்கிறாரு, ஏதோ அவரை வந்து கத்தியெல்லாம் வச்சு வெட்ட போயிருக்காங்க. கஞ்சாவோட கலாச்சாரம் அதிகம் இல்லை, அருவா வச்சு வெட்டியிருக்காங்க. 4 பசங்க போய் அந்த ஒரு பையனை பிடிச்சி அருவாளை வச்சு அவங்க வெட்டி படுகாயம் அடைந்த அந்த பையனுடைய அந்த அத்தனை விவரங்களும் அவங்க எடுத்து ரீலாக போட்டிருக்காங்களாம். அந்த பையன் இப்போ வந்து உயிருக்காக ஆஸ்பத்திரியில் அவங்க துடிச்சிட்ருக்கான். இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு குற்றங்களை செய்கிற இந்த பசங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். கரெக்ட். தமிழ்நாடு வந்து எப்போவுமே அம்மாவுடைய ஆட்சியிலையும், அம்மாவுடைய ஆட்சி காலம், அண்ணன் எடப்பாடியாருடைய அந்த ஆட்சி காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய இளைஞர்களுடைய சாதனைகள் வந்து பலது இருந்தது. கல்வித்துறையிலையும் வேலைவாய்ப்புலையும், அதுக்கப்புறம் ஆண்டர்ப்ரனர்ஷிப், சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்போடைய அந்த அந்த ஒரு மூமெண்ட் முன்னுக்கு கொண்டு போகிறது, ஒரு இன்னோவேஷன், இது நிறைய இருந்திருக்கு. இப்போது அவங்களுடைய ஆட்சி காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை இளைஞர்கள் வந்து ஐடி துறையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப அருமையான விஷயங்கள் அது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி கொடூரமான எதனால நடக்குது, என்னப்பா இந்த குற்றம், என்னப்பா இந்த கொடுமை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுடைய அந்த சுயநலத்தில் அது இழந்ததான் இந்த மாதிரி நடந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். த ஃபேக்ட் இஸ் தீஸ் ஆர் ஆல் ஃபியூல்டு பை ட்ரக்ஸ். ட்ரக்ஸ் கன்சம்ஷனால் இந்த மாதிரி இப்போ நம்ம பேசியிருக்கிறது ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு குற்றம். எத்தனையோ இந்த மாதிரி கொடுமையான குற்றங்கள் வந்து ஒவ்வொரு ஊரில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தெருமுனையிலையும் நடந்துட்டுருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் பெண்கள் இருக்கும்போது அவங்கள வந்து போலீஸே வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது வந்து காவல்துறையில் நடக்கிற அந்த அட்டூழியங்களும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ட்ரக்ஸால், இந்த போதைப் பொருட்களால் குழந்தைங்களே இளைஞர்களுடைய மனசு வந்து கெட்டு போயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஒரு சிலர் நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஒரு சத்து உணவு சாப்பிட்டு நீங்கள் வந்து ஆரோக்கியமாக யோசிச்சிங்கன்னா உங்களுடைய செயல்களும் அப்படி இருக்கும். ஆனால் உங்கள் மனசே வந்து குழப்பி உங்கள் மூளையை வந்து அடிமையாக்கி உங்களுடைய யோசிக்கிற தன்மையை வந்து தரமட்டமாக்கி அது வந்து ஒரு வேறு விதமாக நம்ம வந்து மார்ஃப் பண்ணி அது தப்பான வழியில் யோசிக்க வைக்கிற அந்த போதைப் பொருட்களுக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தைங்கள, இளைஞர், உங்கள் மாநிலத்தினுடைய இளைஞர்களை நீங்கள் ஒரு டார்கெட் மார்க்கெட்டாக நீங்கள் எடுத்து அவங்கள வந்து அதுக்கு அடிமைப்படுத்தி அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய யோசிக்கிற விதம், அவங்களுடைய செயல்படக்கூடிய அந்த தன்மை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வக்கரமாக நீங்கள் மாற்றுறீங்கன்னா நீங்கள் வந்து வெற்றிகரமான ஒரு ஆட்சியை கொடுத்து மக்களுக்கு நியாயமான ஆட்சியை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு எப்படி உங்களால் எந்த விதமான ஒரு மனசாட்சியை விடுங்க, அது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு நமக்கு. பட் ஏதோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஏதோ ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா? எப்படி வந்து நீங்கள் இந்த கிளைமை பண்ணுறீங்க? இப்படி யாருன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய தவறுகளை, ஆளும் கட்சி நடத்தக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டி எதுனா கேட்கணும் அப்படின்னு எதர் மீடியா கேட்குதோ, இல்லை ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் நிறைய ஏடிஎம்கே, டிவிகே, எதோ இருக்குது, நிறைய என்டிகே, அந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் இருக்கு. அவங்க யாருன்னா ஒரு கேள்வி எழுப்புனா உடனே அவங்க வாட் தே டு இஸ் எல்லா
அரசியலையும் சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நீங்கள் ஏடிஎம்கே ஆட்சியில் இப்படி இருந்துச்சா, அவங்க செய்யலையா, நாங்கள் செஞ்சோமா அப்படின்னு ஒரு மிஸ்கம்பேரிசன் பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு தவறாக தான் நான் பார்க்குறேன். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை 100%ங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது 100% கரெக்டு. இப்போ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் முதற்கொண்டு அவங்களுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற யாராக இருந்தாலும் கட்சிக்காக பேசும்போது அவங்களுடைய சொந்த பிரச்சாரம் என்னவா இருக்குது? எதை பற்றி பேசுகிறாங்க அவங்க? இப்போது அண்ணன் எடப்பாடியார் பேசுகிறாருன்னா, எங்கள் ஆட்சி காலத்தில் இப்படி பண்ணோம், அம்மா வந்து இப்படியெல்லாம் பண்ணாங்க, மக்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்க, நான் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது விவசாயத்துக்கு இது பண்ணேன், கோவிட் நேரத்தில் இப்படியெல்லாம் பண்ணேன், அரசு ஊழியர்களுக்கு அவங்களுடைய வங்கி அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த மந்த் சம்பளம் வந்துடுச்சு. இது எல்லாமே வந்து அவரால் சொல்ல முடியும். ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கிற முதல் பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர்கிட்ட இருந்து கடைசி பொறுப்பில் இருக்கிற ஒரு சாதாரண பொறுப்பாளர் வரைக்கும் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அதிமுகவை குத்தம் சொல்ல முடியும். இதுதான் அவங்க கண்டினியூ அவ்வளோதான். அதாவது உங்களுக்கு ஒரு சாதனை இல்லைன்னா அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? மற்றவங்கள தான் குறை சொல்ல முடியும். என்ன குறை சொல்வீங்க நீங்கள்? அதாவது அவங்க ஆட்சி சரியாக பண்ணலன்னு சொல்வீங்களா? விவசாயிகளுக்கு வந்து இவங்க இதெல்லாம் வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கலன்னு சொல்வீங்களா? இல்லை கல்வித்துறையோட வளர்ச்சி இல்லைன்னு சொல்வீங்களா? மருத்துவ வசதி இல்லைன்னு சொல்வீங்களா? 11 ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மருத்துவமனைகள் வந்து பொதுமக்களுக்காக கொண்டு வரலன்னு நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? அப்புறம் நம்மளுடைய ஃபைனான்ஷியல் வளர்ச்சி வந்து முன்னேற்றம் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன சொல்வீங்க அதுக்கப்புறம்? இதெல்லாம் ஒன்று சும்மா ஒன்று கட்சி சதறி போச்சு, இது ஒரு பெரிய பிம்பமாக உருவாக்க பார்க்குறாங்க. அது உண்மையாக எப்படி மேடம்? கட்சி சதறி போச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, சதறி போகிறதுக்கு என்ன நடந்திருக்கணும்? கட்சி சின்ன பின்னமாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. எப்படி சின்ன பின்னமாக இல்லை ஆயிருக்கணும். ஆனால் ஆகலை. சொல்லுங்க. ஆகலைன்னு நீங்களே சொல்கிறீங்க. இது சர்வைவிங் வெல். ஸோ என்ன ரொம்ப சர்வைவிங் மட்டும் இல்லைங்க, ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளரிஷிங்காக இருக்குது கட்சி. இப்போது யார் வெளில போயிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ முதல்ல டிடிவி போனார். அது வந்து 10 இயர்ஸ். எப்போ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி போனார்? போயிட்டார். எந்த ஒரு சூழ்நிலை போயிருக்காரு? எப்படி வந்து அனுப்பப்பட்டிருக்காரு? அதுக்கப்புறம் வெளில போன பிறகு அவருக்குன்னு ஒரு அடையாளம் கிரியேட் பண்ணிக்கிட்டார். அவருக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது அவரே பண்ணிட்டு போயிட்டார். அவரே உறுதிப்படுத்திட்டாரு. சசிகலா இஸ் நாட் இன் தி லிஸ்ட். அவங்களே வந்து அது நம்ம விட்டுருவோம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அவங்க எப்போவுமே வந்து கட்சி தான் எனக்கு முக்கியம், கட்சி வந்து ஜெயிக்கும், அம்மா ஆட்சி வரும், அதை அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஓபிஎஸ் வந்து அவர் வந்து இப்போ கட்சியில் ஒரு பங்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது யாராவது காலைல ஒரு நாள் எழுந்திரிச்சு இல்லைப்பா வேணாப்பா அப்படின்னு யாராவது முடிவெடுத்து பண்ணாங்களா? அவருடைய என்ன செயல்களால் இன்றைக்கி அவர் அந்த நிலைமையில் இருக்கார்? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அதாவது நான் வந்து இப்போ இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் கேள்வி கேட்கறதுனால நான் வந்து யாரையும் குத்தம் சொல்கிறதுலையோ இல்லை வந்து ஒரு கையை காட்டி கொடுக்கறதுலையோ நான் வரல. இதெல்லாம் நான் பேசுகிறது ஃபேக்ட்ஸ். புரியுது. இப்போது இவ்வளோ கட்டுக்கோப்பாக இருந்த கட்சி, 53 வருஷத்தில் கால் எடுத்து வச்ச கட்சி, இது ஒரு குடும்பத்தை விட பலமான ஒரு பந்தம் இருக்கிற ஒரு கட்சி. இது நான் உள்ளுக்குள்ளே இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த பந்தங்கள் இருக்கிற ஒரு கட்சியிலேருந்து யாராவது விலகி போயிருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஆழமான காரணம் இருக்குது அப்படிங்கிறது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அண்ட் மோர் தென் தட் வாட் ஐ வில் சேஸ், இப்போ கட்சியோடைய தலைவரை நீங்கள் பாருங்கள், எத்தனை வருஷமாக எத்தனை எதிர்ப்புகள் சந்திக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே இருந்து எத்தனை துரோகங்களை அவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு, எத்தனை சேலஞ்சஸ் வெளியிலேருந்து உள்ளே இருந்து. ஆனால் இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை அவர் சொல்லியிருக்காரா? ஏன் கட்சியினுடைய உள் விவகாரங்களை வந்து கட்சியோடவே இருக்கும். எனக்கு இந்த கட்சியில் இருக்கிற அந்த 2 கோடி தொண்டர்களுடைய நலன் தான் முக்கியம். கட்சி வந்து அவங்களுக்கு தான் சொந்தம். அதுக்காக கட்சி அலுவலகம் முதற்கொண்டு எல்லாமே வந்து கட்சிக்காக, கட்சி தொண்டர்களுக்காக நான் பாதுகாக்கணும். அதுதான் என்னுடைய முதல் கடமை அப்படின்னு தானே அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை மட்டும், அந்த பொறுப்பை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் செயல்படுறார் இல்லையா அண்ணன் எடப்பாடியார். வார்த்தைகளை வீசலையே.
அவர் கிடச்சிருக்கிற ஒவ்வொரு மேடையிலையும் அவர் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த அத்தனை சாதனைகளையும் அவர் பேசுகிறாரு இல்லையா. கரெக்ட். மற்றவங்கள இவங்கள நான் என்னோட இது பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நிற்க வச்சு அவங்கள பற்றி ஒன்றும் ஒரு வீண் குத்தமாக பேசலையே அவர். ஸோ இப்படி இதெல்லாம் நம்ம வந்து நம்ம பார்க்கணும், நம்ம யோசிக்கணும். இப்போது அதிமுகவாக இருக்கட்டும், அண்ணன் எடப்பாடியாராகட்டும், கட்சிக்கு சேர்ந்து பல முக்கிய தலைவர்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் இப்போது சமூக வலைதளங்களையோ இல்லை பொதுமக்கள் மத்தியிலையோ ஒரு பர்டிகுலரான ஒரு பிம்பம் இருக்குன்னா அது வந்து எதிர்கட்சிக்கான. இப்போ எங்களுக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு எதிர்கட்சி தானே. அவங்க வந்து மீடியா அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய மீடியா ஸ்பெண்டு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரியும். என்றைக்கு வந்து இதே யூடியூப்பில் பேசுகிறவங்க, மீடியாவில் பேசுகிறவங்க என்றைக்கு வந்து அவங்களுக்கு உண்மையான ஒரு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் கிடைக்கிதோ அன்றைக்கி வந்து அந்த எண்களும் அந்த எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க, எவ்வளோ வாரம் மாதம் வருஷம் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களும் வெளிப்படையாக சொல்லுவாங்க. அந்த ஒரு உண்மையான சுதந்திரம் வர்ற அன்றைக்கி மீடியாவும் வெளில சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது வரைக்கும் அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. மீடியா வந்து இப்போ திமுகவுடைய கையில் இருக்குன்னா அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. சில மீடியா எங்களை போல ஆட்கள் நாங்கள் நியூட்ரலாக தைரியமாகவே இருக்கிறோம். கண்டிப்பாக. விச் இஸ் வை நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ வெளிப்படையாக தைரியமாக பேசுகிறோன்னா அதுதானே காரணம். ஐ ரெஸ்பெக்ட் தட். ஆனால் அதே நேரத்தில் அந்த சுதந்திரத்தை வந்து அவங்க பறி கொடுத்தோ இல்லை வேறு ஒரு காரணத்துக்காக அவங்க விட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அந்த ஒரு கட்டாயங்கள் இருக்கும், அவங்களுடைய ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒரு ஹியூமனிட்டி மனசில் வச்சுக்கிட்டு அதை விட அதிகமாக வந்து நான் அவங்களுக்கு குத்தம் சொல்ல விரும்பலை. எனக்கு கையை முறுக்கிட்டு அப்படியே தள்ளி வச்சிருந்த பிறகு கழுத்தில் கத்தி வச்ச பிறகு ஒரு மனுஷனால் ஒரு அளவுக்கு மேலே போராட முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அந்த மீடியாவும் பேசும் ஒரு நாளைக்கு. ஆனால் அந்த நாளுக்காக நம்ம போராடிட்டுருக்கோம் இப்போது. ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே ரைட் நவ் இஸ் மீடியா வந்து இவ்வளோ ஒன் சைடடாக இருக்கிற ஒரு பட்சத்தில் இன்றைக்கி நம்ம கட்சி பற்றி, என்னுடைய தலைவரை பற்றி, என்னுடைய கட்சியினுடைய அந்த நடவடிக்கைகளை பற்றி, என்னுடைய வரலாற்றை பற்றி இவ்வளோ வந்து தவறான விஷயங்களை வந்து உருவாக்குறாங்க. மக்கள் வந்து கேட்டுக்கிறாங்களா, எப்படி கேட்டுக்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃபிலாசபி இருக்குங்க, சைக்காலஜி. இது ஒரு விஷயத்தை நீங்கள் போதுமான அளவுக்கு சத்தமாகவும் தொடர்ந்து விதவிதமாகவும் மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டே இருந்தால் முதல் அடப்போய் அதெல்லாம் இப்படியெல்லாம் வளர்ற அப்படின்னு கேட்குறவங்க அது கேட்டு 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 ஏதோ ஒரு நாளைக்கு இருக்குமோ அதிலிருந்து அப்படி தானே அந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். இது சைக்காலஜி. கரெக்ட். மார்க்கெட்டிங்கில் பயன்படுத்துகிற ரொம்ப காமனான சைக்காலஜி. இது நம்ம பொலிட்டிக்கல் கட்சிகளில் ரொம்ப மறைமுகமாக பயன்படுத்திக்கிற சைக்காலஜி. ஓகே. ஸோ அதிமுகவை பற்றியோ அண்ணனை பற்றியோ உருவாக்குற இந்த பொய்யான பிம்பத்தை இப்படிப்பட்ட ஒரு சைக்காலஜி மூலிமா அவங்க கையில் அவங்க அடக்கி வச்சிருக்கிற அந்த மீடியா மூலிமா திமுக பண்ணிகிட்ருக்கிற ஒரு திட்டமிட்ட ஒரு செயல். ஓகே மேடம். இப்போ நடக்கக்கூடிய திமுக ஆட்சி மீது நிறைய கரப்ஷன் அலிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லிக்கர் ஸ்கேமு, அப்புறமா வந்து மைனிங்கில் பார்த்தீங்க ஐதர் இட் இஸ் அ ப்ளூ மெட்டல் இல்லைன்னா வந்து சாண்ட் மைனிங், இதில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து மைனிங் மாஃபியாவும் நடக்குது. இந்த ஸ்கேம்ஸ்லாம் அவங்க இருக்காங்க. இதுக்கான நீதி எப்போது கிடைக்கும்? அதுக்கான என்கொயரிஸ் ப்ராப்பராக நடக்குதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து இப்போது மைனிங் ஸ்கேம்ஸ்ன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய இதுவாக நீங்கள் எடுக்கிறீங்க. நான் வந்து டாய்லெட் கழுவுற ஸ்கேம் என்ன ஆச்சுன்னு நான் கேட்குறேன். சென்னை மாநகராட்சியில் டாய்லெட் கழுவுற அந்த ஊழலை பற்றி என்ன சொல்ல முடியும்? அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க? அதுக்கு என்ன என்கொயரி நடந்திருக்கு? அதுக்கு வந்து பொறுப்பு வந்து எங்கே வந்து உண்மையான அதுக்கான பொறுப்பானவங்களுக்கு என்ன வந்து தண்டனை கிடச்சிருக்கு? டாய்லெட் கழுவுற ஸ்கேமுக்கே இன்னும் அவங்க வந்து சரியான ஒரு இன்வெஸ்டிகேஷனும் ஒரு நடவடிக்கை ஒரு பொறுப்பு ஒரு தண்டனை அதுக்கே அவங்க கொடுக்கலன்னா
இதுக்கெல்லாம் அவங்க வந்து எந்த அளவுக்கு மூவ் பண்ணி உண்மையிலே மக்களுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி ஒரு தீர்வு கொடுப்பாங்கங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? பொதுமக்களுக்கு இருக்குமா, இருக்க முடியுமா நான் கேட்குறேன். இன்கேஸ் நாளைக்கு ஏஐடிஎம்கே ஆட்சியில் 2026 வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் விசாரிப்பீங்களா? எப்படி இருக்கும்? 100க்கு 100%, 100க்கு 100% சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக ஒன்றா இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு லிஸ்ட்டாக இருக்க முடியாது. ஒவ்வொரு துறையிலையும் பல ஊழல்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அது வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த ஊழலுக்கான ஒரு விவரங்கள் எடுக்கும்போது அதுக்கு அடியில் இன்னும் நிறைய லெவல்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக இந்த ஊழல்கள் எல்லாத்தையும் எடுத்து அத்தனை ஆராய்ச்சியும் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும். இது அண்ணன் எடப்பாடியார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். மேடம், பெண்களுடைய எம்பவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ இருக்க திமுக ஆட்சியில் எப்படி இருக்குது? அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் இந்த பெண்ணை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு அதிமுககாரனுடைய ரத்தத்தில் ஊறி போன விஷயம். எல்லாரோடைய இதில் நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். அரசியல் களம் வந்து எனக்கு புதுசு இல்லை. அரசியல் கட்சியில் அரசியல்வாதிகள் மத்தியில் நடமாடுறது இல்லை, அரசியல் தொண்டர்கள் மத்தியில் நடமாடுறது வந்து எனக்கு புதுசு இல்லை. பட் இப்போ நான் சொன்ன விஷயம், பெண்கள் மீது இருக்கிற அந்த ஒரு மரியாதை வந்து அதிமுகவில் ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தத்தில் ஊறி இருக்குது. இது நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் இட் அண்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆனால் நான் ஒரு விஷயத்த கேட்குறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு தான் இல்லை. திமுக ஆட்சியில், ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது உறுதி. ஓகே. பெண்களுக்கான எம்பவர்மெண்ட், அதாவது பெண்களை வந்து முன்னேறதுக்கான நீங்கள் கொடுக்க வேண்டிய அத்தனை ஒரு சப்போர்ட்டும் இருக்கா அப்படிங்கிறத கேட்டால் நான் வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். அவங்க குடும்பத்திலே இருக்கிற ஒரு ரொம்ப திறமையான ஒரு பெண்ணுக்கு அவங்க இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு வாய்ப்பை கொடுக்கலையே, அங்கீகாரம் கொடுக்க விடலை, வாங்க விடலை, அங்கேயே மறுக்கப்படுது. கனிமொழி அவர்களுக்கு வந்து எவ்வளோ அவங்க வந்து திறமை இருக்குது, அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, அவங்களுக்கு அத்தனை எதுவும் இருக்குது. இன்னி வரைக்கும் அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்காம, அவங்க கட்சி மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் அவங்க ஒரு பெண் தானே. கரெக்ட். ஸோ அவங்க சொந்த குடும்பத்தில், அவங்க சொந்த கட்சியிலேயே அத்தனை திறமைகளும் இருக்கிற, தன்னை வந்து பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கிற ஒரு மூத்த அரசியல்வாதியான அவங்களுடைய சகோதரி, அவங்களுடைய ஓன் பர்சன் கனிமொழி அவர்களுக்கே அவங்க இது வரைக்கும் அந்த அங்கீகாரமோ அந்த ஒரு இடமோ அவங்க கொடுக்காதப்போ, சாதாரண மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு தமிழ் பெண்ணுக்கு அவங்க என்ன மாதிரி ஒரு அங்கீகாரமோ என்ன மாதிரி ஒன்று சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் எப்படி நம்ப முடியும்? நம்பவே முடியாது. ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உண்மை. கரெக்ட். நம்மளுடைய வார்த்தைகளை விட நம்மளுடைய செயல்கள் தான் சத்தமாக பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து எத்தனை மேடையில் எத்தனை மைக்க பிடிச்சி எவ்வளோதான் அவங்க கத்தி பேசினாலும் அவங்களுடைய செயல்கள் கடந்த 5 வருஷம் டைம் கொடுத்துருக்கோம். 1 வருஷம் இப்போ தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது இல்லை, 5 வருஷம் ஃபுல் ஆட்சி காலம் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய உண்மையான நோக்கத்தை ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்திருக்கு. பெண்களை எந்த விதத்துலேயும் அவங்க மதிக்கிறதோ, பாதுகாப்பு கொடுக்குறதோ, இல்லை அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக எந்த விதமான ஒரு வளர்ச்சி மேடையோ அவங்க உருவாக்கணுங்கிற எந்த விதமான உத்தேசமும் இருந்ததில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்களால் உறுதிப்படுத்திட்டாங்க. இது மக்கள் பார்க்கணும், புரிஞ்சிக்கணும், உணரணும். இதுவரை உங்களுடைய வேல்யூபிள் டைமை வந்து எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேடம். ரொம்ப நன்றிங்க. உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேவையான கேள்விகளை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ. யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி நேயர்களே. இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், ஏற்புடையது இல்லாமல் கூட இருக்கலாம். அதை ஒவ்வொருத்தரோட பார்வையில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய அங்கே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நாகரிகமான ஒரு கமெண்ட்டை போட்டு வெளிப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.